அடடா! அப்படியே தம் உடைக்கிற மாதிரி இருக்காரு. மக்களே இங்க பாருங்க பிரியாணி. திறப்புமா? வா! அடடடா! அப்படியே ஆவி பறக்க இருக்கு பிரியாணி. அடடா! அப்படியே தம் உடைக்கிற மாதிரி இருக்காரு. ஆவி பறக்குதுங்க. அடடா! எப்படி ஆவி பறக்குது பாரு. செம்ம சூடா இருக்கு. இது வந்து ஒரு பீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போம். சரியான சூடா இருக்கு. சூப்பரா இருக்கு பிரியாணி. வேற லெவல். வேற லெவல் போங்க. கறியை பார்ப்போம். அடாடாடா! பொத்து போச்சுங்க. அப்படி சூடா இருக்கு. சுட சுட சாப்பிட்றதுக்கே ஒரு சுகமாக தான் இருக்கும். சாப்பிடுவோமா? அடாடாடா! சும்மா தல 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 தலான்னு இருக்கு. ம் ம் பழம். எலும்பு கூட உடஞ்சிப்பா. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரியாணி சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அது எப்படிலாம் இருக்கு, அந்த டேஸ்ட்டாக இருக்குதா, இந்த பிரியாணி பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் விடுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். மக்களே இங்க பாருங்க பிரியாணி. திறப்புமா? வா! அடடடா! அப்படியே ஆவி பறக்க இருக்கு பிரியாணி. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரைட்டா, இதை வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ எப்படி இருக்கும், இதை நம்ம இப்போ கட்டுவோமா? இந்த இலை தண்ணி ஓடும், அதுக்கு ஒரு அடை வைப்போம். இலை ஓடாமல் இருக்கிறதுக்கு கைது தூக்கி வச்சாச்சு. ஸோ இதை ப்ளக் பண்ணுவோமா? அடடா! அப்படியே தம் உடைக்கிற மாதிரி இருக்காரு. ஆவி பறக்குதுங்க. அடா! வேற லெவலில் இருக்குல்ல. எப்படி ஆவி பறக்குது, செம்ம சூடா இருக்கு. இது வந்து ஒரு பீஸ். அடடா! அப்படியே பாருங்கண்ணா, ஆவி எப்படி பறக்கு பாரு, தெரியுதா? சுட சுட இருக்கு பிரியாணி. அப்படியே அள்ளி வைப்போம். ஆவி பறக்க இருக்கு. சடமா சுடுது, அப்படி பயங்கரமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போம். பயணம் சூடா இருக்கு. சூப்பரா இருக்கு பிரியாணி, வேற லெவல்ல இருக்கு. என்ன பயங்கரமான சூடா இருக்கு. கை வைக்க முடியல, கொஞ்சம் குழஞ்சிருக்கு. பட் ஆனால் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. அடா அடா அடா! செம்ம சூடு, வேற லெவல் போங்க. கறியை பார்ப்போமா? அடாடாடா! பொத்து போச்சுங்க. அப்படி சூடா இருக்கு. சுட சுட சாப்பிட்றதுக்கே ஒரு சுகமாக தான் இருக்கும். சாப்பிடுவோமா? அடாடாடா! சும்மா தல 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 தலான்னு இருக்கு. ம் ம் பழம். எலும்பு கூட உடஞ்சிப்பா, அந்த அளவுக்கு. ஸோ சும்மா நெய்யெல்லாம் பாருங்க கையில், சும்மா இது செம்ம ஃப்ளக்ஸியாக இருக்கு. ஜூஸி ஜூஸ் பிரியாணின்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்கு. சாப்பிடுமா? செம்ம டேஸ்டாக இருக்கும். செம்ம இருக்கு, வெறித்தனமாக இருக்கு. இப்போ பாருங்க, சூடு கையில் வைக்க ஆகலை, அந்த அளவுக்கு பாருங்க. இப்பவும் சூடாக தான் இருக்கு. அப்படியே அனல் பறக்க.
ஐயோ, சரி இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆவி பறக்குங்க, அப்படியே ஜூஸ் கறியை வரும், பஞ்சு முஞ்சா வந்துட்டு. இப்போ இந்த கறியை கொஞ்சம் எடுத்து அந்த பிரியாணி கூட எப்படியாச்சு. அப்பா சரியான சூடு. செம்ம டேஸ்ட், வேற லெவலில். இப்போ ரைத்தா வைக்குமா, கொஞ்சமாக ரைத்தா வச்சு. இப்போ இந்த கறியில் கொஞ்சமாக எடுத்து எப்படி பாருங்க, இந்த பிரியாணி கூட வச்சுட்டு அப்படியே ரைத்தா கொஞ்சம் அள்ளி அப்படியே மூடி அப்படியே சாப்பிடுவோம். பிரியாணி சூடாக இருக்குது, தயிர் ஜில்லுன்னு இருக்குது, வேற லெவல் வாங்க. அப்படி இருக்கு, வாழை இலையில் சாப்பிட்றது வேற லெவலில் டேஸ்டாக இருக்கு. எப்படி இருக்குதுண்ணா? சரி கடைசியாக சாப்பிட்டு வேறுங்க. இதில் ஒரு ஈரல் கிடக்கு. ஸோ ஈரல் ப்ளஸ் வெங்காயம் வச்சு வீடியோ முடிச்சு விட்ருவோம். கொஞ்சம் பிரியாணி அப்படியே மூடி அப்படி பெருசாக சாப்பிடுவோம். உள்ள சூடு, வெளியே ஜில்லுன்னு இருக்கு, ஐஸு வேற லெவல் பாருங்க. தயிர் ஜில்லுன்னு இருக்கு, பிரியாணி சூடாக இருக்கு. செம்ம டேஸ்ட்டு தான், வேற என்ன. ஸோ நான் இதை சாப்பிட்டு நல்லா தூங்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாங்க இன்னொரு வீடியோ. பாய்.